மக்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க? வந்து நம்ம ட்ராயிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். நல்லா ஃபண்டாஸ்டிக்காக இருக்கும். ஓகே, வீடியோக்குள்ளே போய் லைக் பண்ணி ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, ட்ராயிங்கை பார்க்கலாம். கொஞ்சம் நேராக தான் ஆகும், பரவாயில்ல, உங்களுக்கு கண்டிப்பாக பண்ணும். ஓகே, வாங்க. ஸ்டார்ட் பண்ணலாம். கேளுங்க. பார்டர் லைன் கொஞ்சம் முக்கியம். பார்டர் லைன் போட்டு தான் வரையணும், அது முக்கியம். கலரிங் வேணால் ஷேடிங் மட்டும் கொடுப்போம். கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு, நான் சின்ன பென்சில் எடுத்துட்டேன். பார்டர் லைன் கொஞ்சம் போட கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நீட்டெல்லாம் யாராலையும் போட முடியாது, இன்னொரு ஆர்டிஸ்டால் போட முடியும். அதனால் நமக்கு வந்தது நம்மளால் செய்ய முடியும். வீடியோ ஆக்சுவலி ரொம்ப நேரம் ஆகும், 30 மினிட்ஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ட்ராயிங் கொஞ்சம் ஹார்டி தான். 30 மினிட்ஸ் தான், 10 மினிட்ஸ். 10 மினிட்ஸில் நம்ம வீடியோலாம் எடுத்ததில்லை. இல்லை, எனக்கு பார்டர் லைன் வரைஞ்சிட்டோம். கேட்பட்டா ஸ்டார்ட் பேப்பர் எடுத்துட்டு வேலை ஷேடிங் கொடுத்துடலாம். இதுக்குள்ள போகுது பல கொஞ்சம் அப்படியே தான் இருக்கும். போக போக உங்களுக்கே தெரியும். அது வந்து கொஞ்சம் தூரத்தில் தான் வைக்கணும். இந்த சைஸ் ஓகே, கொஞ்சம் பெருசாக இருக்கும். அவ்வளோதான், இந்த சைஸ் போகணும்னு நினைக்கிறேன். ஓகே, போக போக அவங்களுக்கு என்ன ட்ராயிங்ல அவங்களுக்கு புரியும். கஷ்டமாக தான் இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். ஷேட் கொடுத்துடலாம். டார்க்காக இருக்கணும் கண்டிப்பாக, அது இன்னும் டார்க்காக தான் இருக்கணும். வந்து வெளியில் தான் லைட் கொடுக்கணும், நம்ம வந்து ஸ்கை கொடுக்க முடியாது. அகடுங்க வந்து கொஞ்சம் வீடியோ வரதில்லைன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் அதாவது எக்ஸாம் ஆரம்பிச்சிச்சு ஸ்டார்டிங் டே, அதனால் அந்த அவைலபிள் மாட்டேன். எனக்கு டைம் இருந்துச்சு, அதை யூஸ் பண்ணலான்னு நினச்சி யூஸ் பண்ணிட்டேன்.
போக நீங்களே புரிஞ்சுப்பீங்க இது என்ன ட்ராயிங்னு. கடைசி சொல்கிறேன் உங்களுக்கு புரியலைன்னா. சப்போஸ் ஓகே இதில் வந்து ஒரு லைன் போட்டுக்கோங்க. அடுத்த ஒரு இந்த இயர் முடிஞ்சதுக்கப்புறம் என்னோட ஸ்கூல் ட்ராயிங்ஸ் காமிக்கிறேன். கொடுத்துருவாங்க கிராஸ். பெட்ஸ் பட் வீடெல்லாம் வரைய கொஞ்சம் கஷ்டம். பெட்ஸோ ட்ரை பண்ணுறேன். வந்துச்சு. உங்களுக்கு புரியுதான்னு பாருங்கள். பாருங்கள் இப்போ கடைசியாக வந்து ஷேடிங் கொஞ்சம் கண்டிப்பாக இருக்கணும். நான் ட்ரை பண்ணி பாருங்கள், கொஞ்சம் ஈஸி தான். நான் நிறைய வாட்டி பண்ணிகிட்டே இருப்பேன். அது கடைசி நான் வந்து ஒரு பிரிண்ட்டு நானாக ஹோம்மேட்லேயே பண்ணேன். அது எப்படி பண்ணேன்னு கடைசி மெத்தடில் சொல்லி காமிக்கிறேன். இந்த முடிச்சிடலாம். லைட்டாக ஒயிட் ஷேப்ஸ் இருக்கணும். டவுட்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லாஸ்ட் ஓகே பாப்பா கிட்ட வந்து என்னன்னு இதோ கோயில் இந்த ஈஸி தான். ஓகே அந்த கடைசி ஒன்று சொன்னேன், நான் அதுக்கு சொல்கிறேன். வந்து ஆக்சுவலி வெயிட் பண்ணுங்கள் வரோம் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஆர்சிபி. ஆக்சுவலி எப்படி பண்ணணும்னா வந்து அதை பேப்பர் எடுத்து நியூஸ் பேப்பரில்